ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கண்ணீர், அதாவது கண்ணீர் அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த கண்ணீர் வர்றதுக்கான ஒரு சூழல் வரைக்கும் வந்துட்டார். அவரை அவருடைய மகன், ஒரே மகன் அன்புமணி இப்படி ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கார் அப்படிங்கும்போது உண்மையிலேயே பாவமாக தான் இருக்குது. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மைண்டு வாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு வரி 2 வரியை வெளியில் பேசிடுவாங்க. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஆனால் இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே பேச வேண்டியது, வீட்டுக்குள்ளே என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் வெளியில் செஞ்சிடுறது. சரிங்களா? வெளியில் செஞ்சுட்டு வெளியில் என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் வீட்டுக்குள்ளே பேச வேண்டியது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் திரு ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே ஒரு பொதுக்கூட்ட மேடையில் அப்பாவும் மகனும் மோதி கொண்டார்கள். அதை வைத்தினாலும், அவர்கள் செய்ததை வைத்தினாலும் அவர்களே பாடம் கற்றிருக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்து ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் மட்டும்தான் சண்டை இல்லாமல் நடந்தால் கூட ராமதாஸ் இன்றைக்கி சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய பையன் அதிர்ச்சிகரமான பல விஷயங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்த தாய் மீது பாட்டில் எடுத்து எரிஞ்சிட்டான் என் மகன். எவ்வளோ கொடூரமாக பார்க்குறாரு. அதாவது யாராவது எரிவாங்களா? குடியாரம் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டான். குடியாரம் தான் அந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா பாட்டிலை எடுத்து ஒரு தாய் மீது, அவர் மேலே எரிஞ்சாரோ பக்கத்தில் எரிஞ்சாரோ, ஒரு தைல பாட்டிலோ அது சரக்கு பாட்டிலோ, அது வேறு பிரச்சனை. ஒரு பாட்டிலை எடுத்து ஒரு தாய் மீது வீசுகிறாரு அப்படின்னா, அவர் தந்தை அதை ஒரு மனவேதனையோட பொது வெளியில் சொல்கிறார். ப்ரெஸ் மீட்டு ஊரே கூப்பிட்டு தன் குடும்பத்தில், அதாவது வெளி பிரச்சனையை குடும்பத்துக்குள்ளே பேசுவாங்க. வெளியில் இப்படிலாம் நடக்குதுப்பா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர, குடும்பத்தில் நடக்கிறத கொண்டு சந்தை கடையில் வியாபாரம் பண்ணுற மாதிரி கொண்டு திரு ராமதாஸ் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திருக்காரு. தன் மகனை அழைத்து தனியாக பேச வேண்டியது அவர் பேசியிருக்கணும். அப்போ அவர் பேசியும் அன்புமணி கேட்கலை அப்படின்றதுக்கு படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது இந்த விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்புமணியாக இருந்தாலும் சரி, சௌமியா அன்புமணியாக இருந்தாலும் சரி, டாக்டர் ராமதாஸாக இருந்தாலும் சரி, படிப்புக்கும் எல்லாமே MBBS படிச்சிருக்காங்க. 2 பேருமே MBBS, ஒருத்தர் PhD, 3 பேருமே டாக்டர். ஒருத்தர் டாக்டரேட்டு, 2 பேர் டாக்டர். அப்போ இவர்களே தங்கள் குடும்பத்தில் இந்த 3 பேர் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாமல் இப்படி என்னென்னா, இவர்களை நம்பி ஒரு கட்சி, இவர்களை நம்பி ஒரு ஜாதி கூட்டம், இவர்களை நம்பி ஒரு ஜாதி சங்கம் அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ அவர்களோட நிலை என்ன பாருங்கள். அவர்கள் அப்பாவி பாமரர்கள், விவசாயிகள், தினக்கூலிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பாட்டாளி மக்கள். அதனால தான் அவர் கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சுருக்காரு. அப்போ அவர்களோட நிலை என்ன? இவர்களே ஒரு மங்குனியாக இருந்தால் அவரோட கட்சியில் இருப்பவர்களை இவர்கள் எப்படி காப்பாற்ற முடியும்? அவர்களை எப்படி வழிகாட்டி அழைத்து செல்ல வேண்டும், அழைத்து செல்ல முடியும்? நாளைக்கு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் வீட்டிலே ஒரு பஞ்சாயத்து அப்பாவுக்கு மகனுக்கும் இவர் போய் ராமதாஸ் போய் சொல்லிட முடியுமா? அந்த பிரச்சனையை தீர்த்திட முடியுமா? இல்லை அன்புமணி போய் தீர்த்திட முடியுமா? அசிங்கமாக பேசுவாங்க போனவுடனே, உன் குடும்ப பிரச்சனையே பார்க்க உனக்கு இது இல்லை, நீ என்ன தலைவர் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ராமதாஸ் அவர்கள் என்னென்னா, மகனை கூட்டு பேசி கட்சியில் மணி இருக்கார், GK மணி இருக்கார், அந்த கூட்டத்தை வைத்து அவர்களுடைய நட்பு வட்டத்தையும் சொந்த வட்டத்தையும் வைத்து பேசி குடும்ப பிரச்சனையை தீர்க்காமல் வெளியில் கெஞ்சுறாரு. இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அன்புமணிக்கு 35 வயசில் மத்திய அமைச்சர் ஆக்குனது ஏன் தப்பு தான், அவர் மேலே தப்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணான்னா, சின்ன பையனை கூட்டு மத்திய அமைச்சர் ஆக்கி விட்டான்னா அப்போ யாருக்கு மத்திய அமைச்சர்? ஏன்னா 140 கோடி மக்களுக்கு அமைச்சராக இருந்தவர் ஒருத்தருடைய குடும்பத்தில் இப்படி நடக்குன்னா, அப்போ இந்த 140 கோடி பேரும் கிறுக்கனா, லூசா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ அப்படி அப்போ உங்கள் குடும்ப சண்டைக்கு, உங்கள் பிரச்சனைக்கு யாரை வேணாலும் என்ன வேணாலும் ஆக்கிடுவீங்க இந்த இந்தியாவில். அவன் இந்த நாட்டை ஆண்டுட்டு போயிடுவான், அமைச்சராக இருந்துட்டு போயிடுவான், அவர்களை மத்திய அமைச்சராக இந்த மக்கள் மதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தானே இருக்குது. அப்போது ஸோ இப்படி என்னென்ன இவர் கடந்த கால டுபாக்கூர் வேலையை பண்ணாரெல்லாம், கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு தான் வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி கத்திரிக்காய் முத்தி இப்போ கடத்தெருவுக்கு வந்திருக்கு. கடத்தெருவுக்கு அவர்களே கொண்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அதுதான் அவர்கள் வீட்டில் வச்சு யாருக்கு விற்கலை. ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இதெல்லாம் வஞ்சு விட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு, அப்படி பண்ணுறாரு, பெத்த தாய் மீது பாட்டில் எடுத்து தெரிஞ்சான்றார். இன்னொரு காமெடி சொல்கிறார். அதான் பெரிய காமெடி என்னன்னா, திடீர்னு ஒரு தைலாபுரம் தோட்டத்தில் காலையில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜின்னு சத்தம் கேட்டிருக்கு. என்னடா நம்ம ஊரில் ஏதோ கனவு காண்றமா, இல்லை டிவி சவுண்டாக வச்சு விட்டாங்களா, ஏதோ வடக்க நியூஸ் ஓடுதா அப்படின்னு பார்த்தா, ராமதாஸ் காலையில் கண்முழிச்சு பார்த்துருக்காரு, வெளியில் பாரத் மாதா கி ஜெயின்னு சவுண்டு கேட்டிருக்கு. நம்ம தோட்டத்தில் இப்படி ஒரு சத்தமா, ஜெய் ஸ்ரீராம் கோஷம். ஏன்னா அவர் கடவுள் மறுப்பாளர் ராமதாஸ். அவர் வீட்டில் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டிருக்காங்க. யாரா இவங்க அப்படின்னு முழிச்சு பார்த்துருக்காரு. கனவா நிஜமா இல்லை டிவி ஓடுதான்னு வெளியே எட்டி பார்த்தா பெருங்கூட்டமே நின்று இருக்காங்க. எவன் வந்திருக்கான்னு கூட ராமதாஸால் சொல்ல தெரியல. யாரோ ஒருத்தன் வந்தானப்பா, யாருப்பா அது அப்படின்றார். அப்போ தான் சொல்ல, அண்ணாமலா ஆமாம் திடீர்னு என்னைய கூப்பிட்டு போயிட்டாங்க, எங்கேயா மோடிகிட்ட கூட்டிகிட்டு போய். அப்போ பெத்த தந்தையை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க, நம்ம
சொன்னது தான் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தூங்கிக்கிற இந்த ராமதாஸை தட்டி எழுப்பி காரில் கடத்தி சென்று விட்டார்கள் நம்ம சொல்லியிருக்கோம், ரைட்டா? அது இப்போ ராமதாஸ் வாயினாலே ஒத்துக்கிறார். அவரே அறியாமல் அவரை கடத்தி கொண்டு போயிருக்காங்க, வண்டியில் ஏறுன்னு சொல்லி கூட்டு போய் நேராக மோடிகிட்ட கொண்டு அடமானம் வச்சுருக்காங்க. அப்போ கொள்கைக்கு எதிரானவர். அப்புறம் இன்னொரு விஷயத்தை ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் என்னென்னா, அன்புமணி மனைவி ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சா கதறாங்களாம், பாஜகவில் நான் சேரணும், பாஜக கூட தான் நாங்கள் சேரணும் அப்படின்னு. அப்போ எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்கள். வீட்டுக்குள்ளே நடந்ததெல்லாம் ராமதாஸ் வயது முதிர்ச்சி காரணமாக வெளில சொல்லிவிட்டார். அப்போ பெத்த தந்தையை, அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி சேர்றதுக்கு பெத்த தந்தையை காலை பிடிச்சி இழுத்து பார்த்துருக்கீங்க நீங்கள். அப்போ எவ்வளோ கொடூரமான செயலை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. கொள்கை ரீதியாக உடைத்து தமிழர்களை கொண்டு எவனை வடநாட்டுக்காரன் அடகு வைக்கிறதுக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் எதற்காக இந்த வேலையை பார்த்தா? ஒன்று பெருமளவு பணத்திற்காக பார்த்துருக்க வேண்டும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போவதை தவிர்ப்பதற்காக இந்த அன்புமணி பார்த்துருக்கணும். அப்போ அன்புமணி ஜெயிலுக்கு போகிற ஒரு ஆள் ஜெயிலுக்கு போகிறத தவிர்க்கிறதுக்கும் ஊழல் பண்ணி வச்சுருந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கும் இவங்க குடும்பத்தில் வந்து கொண்டு போய் பிஜேபியில் சேர்ப்பாங்களாம். 2 கோடி வன்னியர்ன்றாங்க. சரி, அவங்க கணக்குப்படியே வச்சுப்போம். 2 கோடி வன்னியரை கொண்டு போய் நீ ஜெயிலுக்கு போகிறதுக்காகவும் அதை தவிர்ப்பதற்காகவும் உன் பணத்தை காப்பாற்றுறதுக்காகவும் உன் குடும்பம் நல்லா இருக்குன்றதுக்காக ஈசிஆரில் பங்களா வாங்கணுன்றதுக்காக கொண்டு போய் இந்த வன்னிய மக்களை கொண்டு போய் அடகு வச்சுருவீங்களா நீங்கள் வடநாட்டுக்காரன்ட்ட? என்ன செய்ய வரீங்க நீங்கள்? அப்போ இதனால தான் வந்து அதாவது ராமதாஸ் கேட்குறாரு, இது கூட்டணியே இல்லாமல் நம்ம சுயேட்சையாக நின்று ஒரு எம்எல்ஏ ஜெயித்தோம், இன்றைக்கி வந்து கூட்டணி நில்லுன்னு சுயேட்சையாக நின்று தனியாக நின்று பாட்டாளி மக்கள் கட்சி நின்று 3-4 இடங்கள் வந்தோம், இன்றைக்கி கூட்டணியிலே அவ்வளோ இடங்கள் தான் வருதுன்னா என்னையா பண்ணுறேன்னு கேட்டேன்னா இதுதான் காரணம். இதுக்கு உங்களுக்கு காரணம் வர சொல்லுவாங்களாக்கும். கொண்டு போய் காசை வாங்கிட்டு பணம் இது பண்ணிட்டு லஞ்சத்தை வாங்கி திளைத்து விட்டு சிபிஐ கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பெற்ற தந்தை காலை பிடிச்சி கதறக்கூடிய அன்புமணி இவர் எப்படி வன்னிய மக்களை காப்பாற்றிடுவார், எப்படி பாட்டாளி மக்களை காப்பாற்றிடுவார், அடுத்து எப்படி தமிழக மக்களை காப்பாற்றிடுவார்? இந்த அன்புமணி கடந்த எம்பியாக இருந்த 5 வருடமும் தீய சட்டங்களில் பூரா நாடாளுமன்றத்தை அட்டன் பண்ணலை. மிகப்பெரிய இன துரோகம் செய்திருக்காரு, தமிழ் இனத்துக்கு துரோகம் செஞ்சுருக்காருன்னா மாற்று கருத்தை எல்லாம் போய் இப்போ பிஜேபிக்காரன் போட்டிருக்க தீய கொடூர சட்டங்கள், இந்திய மக்களுக்கு எதிரான சட்டங்கள், மைனாரிட்டிக்கு எதிரான சட்டங்கள், மெஜாரிட்டிக்கு எதிரான சட்டங்கள், மதத்துக்கு பாடத்திட்டத்துக்கு மொழிக்கு எதிரான சட்டங்கள் அனைத்துலேயும் போய் கையெழுத்து போட்டு வச்சு ஒரு நாசகார சக்தி தான் இந்த அன்புமணி அப்படின்றது இப்போ தெளிவாக தன்னுடைய தந்தை வாயினாலே வெளியே சொல்லி கதறி இருக்கார் ராமதாஸ். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு எழுதி வைத்து பேசியிருக்கிறார். எந்த தலைவருமே எந்த கட்சியிலையுமே, இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸில் சண்டை நடக்கும், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டம் வச்சாங்கன்னா சண்டை நடக்கும், 2-3 கோஷ்டிகள் கருத்து மோதல் நடக்கும். ஆனால் அது வெளியில் வராது, கட்சிக்கு ஆஃபீஸோடு முடிஞ்சிடும். திமுகக்குள்ளே நடக்கும், கட்சி ஆஃபீஸோடு முடிஞ்சிடும். அதிமுகவில் நடக்கும், வெளியவே தெரியாது. ஸோ இப்படி இருக்கிற இதில் இப்போ ஆர்எஸ்எஸில் நடக்கும், வெளியவே தெரியாது. உள்ளே இப்போ கட்டி பிடிச்சி சட்டையை கிழிச்சிக்கிடுவாங்க, ஆனால் வெளியில் வரும்போது 2 தோளில் கையை போட்டுட்ருப்பாங்க. மோடிக்கும் மோகன் பகவத்துக்கும் இல்லாத மோதலா, இல்லை வந்து கலைஞர் வீட்டில் நடக்காத பிரச்சனையா, இல்லை ஜெயலலிதா வீட்டில் நடக்காத பிரச்சனையா? யார் வீட்டில் பிரச்சனை நடக்கலை? ஏன்னா அதானிக்கும் இது அத்வானிக்கும் மோடிக்கும் நடக்காத பிரச்சனையா? ஏதாவது வெளியில் வந்திருக்கா? ஸோ ஒரு தமிழர் கட்சி, அது ஒரு ஜாதி கட்சியாக இருந்தால் கூட, ஏன்னா தமிழர்களுக்காக ஏதாவது 1-2 செய்வாங்க அப்படின்ற மாதிரியாக இருந்த தலைவர் ராமதாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு கதறி இருக்கார். தன் குடும்பத்தை பற்றியே, தன் மனைவி மீது பாட்டில் எரிஞ்சப்பட்ட சம்பவம், படிக்காத படிப்பறிவு இல்லாத பாமரம் கூட தன்னோட தாய் மீது இந்த மாதிரி ஒரு மண்டையில் மசாலா உள்ளவன் தாய் மீது பாட்டில் எடுத்து தெரிய மாட்டான். அப்போ அன்புமணி தந்தை முன்பு தாய் முன்பு பதவிக்காக அந்த அம்மா ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பாட்டில் எடுத்து எரிஞ்சா, பேரனுக்கு சாதகமாக சொல்லிட்டாங்கன்னு, அப்போ எவ்வளோ கொலைவெறி இருக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிராண்டி காலத்துக்கும் மன்னராட்சியில் இப்படி தான் பண்ணுவான். அப்பனை கொண்டு விடுவாங்க, மகன் அப்பனை கொண்டுருவான், அப்போ மகனை கொண்டுருவான், அண்ணன் தம்பியை கொண்டுருவான், தம்பி அண்ணனை கொண்டுருவான், மனைவி கணவனை கொண்டுருவான் பதவிக்காக. அதெல்லாம் அந்த காலம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி கல்வியறிவு உள்ள காலத்தில் இவர்கள் எம்பிபிஎஸ் வேறு படிச்சிருக்கார். இவர் யார்? அன்புமணி. அவன் மனைவி வந்து பிஹெச்டி வேறு. அந்த அம்மா பசுமை தாயம்மா. நீங்கள் வந்து செடியை பாதுகாக்கிறதுக்கு இப்போ மாமனாரே பாதுகாக்கலையே, மாமனார் மாமியாரே இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் போய் என்னத்தை செடியை பாதுகாக்க போகிறீங்க, பசுமையாக வச்சுருக்க போகிறீங்க இந்த ஊரை? ஸோ இப்படி வந்து என்னென்னா மனக்குமுறலை வெளியிட்டிருக்கார் ராமதாஸ். கொதிச்சு வெடித்து செதறியிருக்காரு, கண்ணீர் சிந்தியிருக்காரு. அதாவது இப்போ ஒரு மகனை பெற்று அவருக்கு பதவியும் கொடுத்து கண்ணீரையும் காலம் போன கடைசியில் கண்ணீரையும் சிந்தி ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் சரி தப்பு, அவர் சரி தப்புன்ற வேறு விஷயம். மொத்தத்தில் இந்த கட்சி முடிஞ்சு போச்சு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.